இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இனிய வார்த்தை எப்போதும் பேச இயேசு நடத்திடும். இக்கட்டில் இருப்போர் யாரையும் மீட்க இயேசு காத்திடும். இன்பத்தை வெறுத்து துன்பத்தை நாட இயேசு போதியும். இன்முகம் காட்டி இறங்கி நோக்க இயேசு கற்பியும். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஒருக்கமும் இரக்கமுள்ளவராயிருக்கிறாரே. யோபுவின் பொறுமை குறித்து இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறார். யோபு அப்படி என்ன பொறுமையாக இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், தேவனே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் சன்மார்க்கன், உத்தமன், நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என நிறைய காரியங்களை சர்டிஃபை பண்றாரு. அந்த மாதிரி பூமியில வேற யாரும் நீதிமான்களா இருந்ததில்லைன்னு சொல்லிட்டு எல்லா செல்வங்கள் நல்ல பெயர் புகழோடு வாழ்கிறார். 10 குழந்தைகள். ஆனால் ஒரே நாள்ல எல்லாத்தையுமே இழக்கிறாரு. சொத்து சொகத்தை 10 பிள்ளைகளும் மறிக்கிறார்கள். கடைசியில சரீரத்திலும் வியாதி வருகிறது. மனைவியும் கோபிச்சுட்டு திட்டிட்டு, என்ன உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரா, அந்த ஆண்டவரை நம்பிட்டு இருக்கிறீரா, அவரை தூசிச்சுட்டு ஜீவனை விட்டுரும், செத்து போயிரும் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, பொறுமையா தன்னுடைய வார்த்தையினால, வாயினால, உதட்டினால பதறி வார்த்தைகளை பேசி பாவம் செய்யவே இல்லையா. நம்ம ஒரு சின்ன அடிபட்டுனா, சின்ன குறைவு, சின்ன ஒரு இழப்பு, சின்ன ஒரு கஷ்டம்னாலே புலம்ப ஆரம்பிச்சிருவோம். புலம்பிட்டே இருப்பாங்க சிலர். எடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ஆண்டவர் எங்களுக்கெல்லாம் செய்ய போறாரு, எங்களுக்கெல்லாம் இது நடக்கா போகுது, இப்படியே தான். எதுக்கு எடுத்தாலும் நடந்தா கூட ஒரு திருப்தி இருக்காது. எது நடந்தாலும் ஆண்டவர் செய்தாருன்னு சொல்லி நன்றி சொல்லக்கூடிய ஒரு இருதயம் இருக்காது. பொறுமையாகவே இருக்க மாட்டாங்க. எடுத்த உடனே கோபம் வரும், எடுத்த உடனே எரிந்து பேசிடுவாங்க. அதை விசாரிக்க மாட்டாங்க. அல்லது பொறுமையா சரி பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டாங்க. எடுத்தோம் கவுத்தோம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த மாதிரிதான் அன்னையோட வாழ்க்கை இருக்குது. ஆனா யோபுவின் பொறுமை அப்படி அல்ல. கர்த்தர் அதை பார்க்கிறாரு. இழந்து போன அத்தனையும் ரெட்டிப்பா திருப்பி கொடுக்கிறாரு. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய செயல். வாழ்க்கையில பொறுமையாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆவின் கனியில பொறுமைன்னு கூட சொல்லல, நீடிய பொறுமைன்னு ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு நாள் தான் பொறுத்து இருக்கிறது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சில நேரம் வரும். கர்த்தர் நடத்தும் வரை, அல்ல கர்த்தர் காரியங்களை செய்யும் வரை பொறுத்து இருந்துதான் ஆக வேண்டும். வேற நோ அதர் வே. 21 நாள் அவன் ஒரு கோழி முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளியே வர அவசரப்பட்டு ஓபன் பண்ணோம்னா அது நிறைவான கோழி குஞ்சா இருக்காது. கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும். பட்டுப்புழு அது கூட்டு பருவத்தில் இருக்கும்போது எடுத்தோம்னா பாதி புழுவும் பாதி பட்டுப்பூச்சியுமா தான் இருக்கும். ஒரு நிறைவு இருக்காது. இப்படி வாழ்க்கையில பொறுமையாக தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அமைதியாக ஆண்டவர் சமூகத்துல இருந்து அவரை நோக்கி பார்த்தோம்னா அனைத்து ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஒரு விவசாயி ஒரு காக்கா குஞ்சு எடுத்து வளர்க்குறான். அவன் வீட்டை விழுந்துருச்சு கீழே. அதை எடுத்து வளர்த்த உடனே நல்லா அந்த வீட்டோடு பழகிருச்சுது. தோட்டத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த காகமும் கூட பறந்து போயிட்டே இருக்கும். எங்க போனாலும் அந்த காகம் கூட அந்த விவசாயி கூட போகும், வீட்டுக்கு வரும், சாப்பிடும். இதே மாதிரிதான் அது வளர்ந்து நல்லா பழகிருச்சுது. ஒரு நாள் அப்படி கொஞ்சம் தூர இடத்துக்கு தன்னுடைய வயலின் காரியங்களுக்காக, தோட்டத்தின் காரியங்களுக்காக பொருட்களை வாங்க போகும் பொழுது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாப்ல. அப்போ மலைப்பாங்கான ஒரு இடம், ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்தாப்புல. தண்ணி தாகம். என்னடா பண்றது, தண்ணி எங்கேயாவது கிடைக்கும்னு அலைந்து திரியிறாரு. எங்குமே தண்ணி கிடைக்கல. கடைசியில ஒரு இடத்துல சொட்டு சொட்டுன்னு ஏதோ ஒரு தண்ணி விழுந்துட்டே இருந்துச்சு. ஏதோ ஈரமா இருக்குன்னு சொல்லி தண்ணிட்டு இருந்துச்சு. நான் பாத்திரத்தை அதில் வைக்கிறாரு. ஒரு 2-3 சொட்டு கொஞ்சமாவது கிடைச்ச தன்னுடைய நாவை நினைச்சுக்கலாம்னு சொல்லி அந்த விவசாயி அதில் வைத்திருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல கொஞ்சம் நாவை நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணீர் சேர்ந்தது. அதை எடுத்து பருகலான்னு போகும்போது காகம் வேகமா வந்து அதை தட்டி விட்டுருச்சுது. தட்டி விட்ட உடனே இந்த விவசாயி கோபம் வந்துருச்சு. நான் எவ்வளவு தாகமா இருக்கிறேன், இந்த காகத்துக்கு கொஞ்சமே நம்ம அறிவிலான்ட்டு கையில இருக்கிற ஒரு கட்டை எடுத்து காகத்தை அடிச்சு கொண்டுட்டாரு. சரி, கோபத்தை தீர்த்த உடனே அது எங்க இருந்து தண்ணீர் விழுறது திருப்பி வச்சு கொஞ்சம் தண்ணி பிடிச்சு அதுல எடுத்து பருகலான்னு சொல்லி பார்க்கும்போது மேல இருந்து ஒரு விஷ பாம்பு அதனுடைய வாயிலிருந்து சொட்டு சொட்டா அந்த தண்ணி விழுந்துட்டு இருந்திருக்குது. விவசாயிக்கு தெரியல. ஆனா அவன் பாசமா வளர்த்த
அவனுடைய நம்பிக்கைக்குரிய காகத்துக்கு தெரிஞ்ச உடனே, ஐயோ என் எஜமான் விஷத்தை அல்லவா குடிக்க போறாரு, பாம்பின் வாயிலிருந்து வருகிற அந்த நீரை அல்லவா குடிக்க போறாரு, அவர் மரித்து போய் வர செத்து போறது விஷமாச்சுன்னு சொல்லி வேகமா தட்டி நன்மை செய்துச்சு. ஆனா அதை கொஞ்சம் கூட யோசித்து பார்த்து ஏன் தட்டுது, எதனால காகம் இப்படி நடந்துருச்சுது, எங்க கொஞ்சம் எட்டி அண்ணாந்து பார்த்திருந்தானா கண்டிப்பா காகத்தை கொண்டு இருக்க மாட்டான், மாறாக அந்த பாம்பை கொண்டு இருப்பாப்ல. அநேக நேரம் நாம் அப்படித்தான் பொறுமையை இழந்து நல்ல நல்ல உறவுகளை இழக்கிறோம், நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை இழக்கிறோம், தருணங்களை இழக்கிறோம். இந்த நாள்ல பொறுமை ஆண்டோட்ட கேட்போம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா நம்ம மேல இருக்கிறாரு. பொறுமையா இருந்தோம்னா வேதம் சொல்லுகிறது பூமியை சுதந்திரிக்க முடியும், ஆளுகை செய்ய முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கிருபையா கொடுத்திருக்கீங்கப்பா. அநேக நேரத்தில் நாங்கள் பொறுமையை இழந்து விடுகிறோம். அநேக நேரத்தில் ஆவின் கனியாக இந்த நீடிய பொறுமை கேட்ட இல்லப்பா, கோபப்படுறோம், எரிச்சல் படுறோம், வார்த்தையை விட்டுறதும், என்னதெல்லாமோ செஞ்சுறதோப்பா. அந்த நாட்களில் நீடிய பொறுமை நீர் எதிர்பார்க்கிறீங்க. யோபுவின் பொறுமையை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே, அந்த பொறுமை பெரிய ஒரு நன்மைகளை திரும்ப கொண்டு வந்துச்சு உடைய கரத்திலிருந்து. அதுவும் வேதத்தில் வாசிக்கிறோம். பொறுமை இழந்த அநேக நன்மை இழந்த பிள்ளைகள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கலாம். நான் அவசரப்பட்டுட்டேன், நான் பொறுமை இழந்துட்டேன், இதனாலதான் இந்த மாதிரி கோபப்பட்டுட்டேன், இந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டேன், பலவித காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல பேசி வரப்போகிற நாட்களை பொறுமையோடு பேசுறத உடனே அவசரப்பட்டு பேசாம கேட்பதற்கு தீவிரமாகவும் பேசுவதற்கு அப்பா தாமதமா கோபப்படுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிய நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பொறுமையோடு கூட இருப்போம். நிச்சயமாகவே நம்முடைய பொறுமைக்கு பிரதிபலன் உண்டு. ஏற்ற நேரத்துல ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம்.